அம்பரீஷ மகாராஜா என்பவர் தலை சிறந்த கிருஷ்ண பக்தர். கண்ணனையே எப்பொழுதும் நினைத்து கொண்டு எல்லாம் கடவுள் செயல் என்று வாழ்பவர். அப்படிப்பட்ட அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதம் இருக்கிறார். அம்பரீஷ மகாராஜா முதல் நாள் விரதம் இருந்துவிட்டு மறுநாள் பாரணை செய்வதற்காக அமர்ந்தார். அப்பொழுது துர்வாச மகரிஷி அங்கு தோன்றினார். துர்வாசக மகரிஷி என்றாலே கோபக்காரர் இல்லையா? அவரை பற்றி தெரியாதவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட மகானை இவர் பார்த்ததும் இவர் எழுந்து சென்று மரியாதையுடன் உபசரித்து உணவருந்த வேண்டிய நேரம் என்பதால் தாங்களும் சேர்ந்து என்னோட உணவருந்த வாருங்கள் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். உடனே துர்வாசகரும் மகிழ்ச்சியுடன் சம்மதித்து மன்னர் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டார். நான் யமுனை நதி சென்று நீராடி வழிபாடுகளை முடித்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு துர்வாசகர் சென்றார். பாரணை செய்வது என்பது சரியான நேரத்தில் செய்ய வேண்டும். துர்வாசகர் வெகு நேரம் திரும்பாததால் பாரணை செய்ய வேண்டிய நேரம் தவறிவிடுமோ, ஆண்டவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமையிலிருந்து தவறிவிடுவோமோ என மன்னர் அம்பரீஷர் அஞ்சினார். உடனே அரண்மனை புரோகிதரை அழைத்து துர்வாசகர் வந்த பின்னாடி தான் விரதமிட வேண்டும் என்று கூறியிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு அந்த புரோகிதர், உணவு வேண்டுமானால் அப்புறம் அருந்திக் கொள்ளுங்கள், சற்று துளசியையும் கங்கா ஜலத்தையும் எடுத்துக்கொண்டு பாரணை நேரத்தை கரெக்டாக முடித்து விடுங்கள் என்று கூறுகிறார். உடனே அவரும் புரோகிதரின் பேச்சை கேட்டு துளசியையும் கங்கா ஜலத்தையும் மட்டுமே உட்கொண்டார். சிறிது நேரத்தில் துர்வாசகர் யமுனையிலிருந்து திரும்பினார். அரசன் தனக்காக காத்திராமல் பாரணையை முடித்து விட்டதை அறிந்து கடுங்கோபம் அவருக்கு வந்தது. தன்னை அவன் மதிக்கவில்லையே என்று மிகவும் ஆத்திரப்பட்டார். உடனே பிடி சாபம் என்றார். அம்பரீஷ மகரிஷி, ஐயனே, தங்களுக்காக நான் காத்து கொண்டு தான் இருந்தேன். பாரணை முடிக்க வேண்டிய நேரம் தவறிவிடுமோ என்ற வருத்தத்தில்தான் ஜலத்தை மட்டுமே உட்கொண்டேன், துளசியையும் ஜலத்தையும் உட்கொண்டேன் என்று கூறுகிறார். நீ எதை உட்கொண்டாலும் என்னை கேட்காமல் ஏன் உட்கொண்டாய் என்று கோபப்பட்டார். உடனே என் தவ வலிமையை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று மிக அதிகமாக கோபப்பட்டார். தன்னுடைய தவ வலிமையால் உடனே துர்வாசர் ஒரு பூதத்தை உண்டாக்கினார். அந்த பூதத்துக்கு கட்டளையிட்டார், போய் அம்பரீஷனை கொன்று வா என்று கூறினார். அம்பரீஷன் உடனே கிருஷ்ண பகவான் நினைத்து, ஐயனே, நீயே என்னை காப்பாற்ற வேண்டும், இதில் என் தவறு என்ன இருக்கிறது என்று மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார். நான் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டும் அவர் என்னை மன்னிப்பதாக இல்லை என்று கூறி மிகவும் வருந்தி கண்ணீருடன் கிருஷ்ண பகவான் முன் நின்று அழுகிறார். அம்பரீஷன் விரும்பியிருந்தால் அந்த பூதத்தை அவரால் அழித்திருக்க முடியும், அல்லது துர்வாசருக்கு பதில் சாபம் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. கடவுளே கதி என நம்பினார். உடனே சுதர்சன சக்கரம் அங்கு தோன்றியது. அவரை சுற்றி வட்டமிட்டது. அந்த நேரத்தில் துர்வாசகர் அனுப்பிய பூதம் அவரை கொல்வதற்காக வந்தது. சுதர்சன சக்கரம் அங்கு தோன்றி பூதத்தை திருப்பி எரித்தது. துர்வாசரையும் துரத்த ஆரம்பித்தது. பூதம் எரிந்ததை கண்ட துர்வாசர் பயந்து விட்டார். இந்திரலோகம், சிவலோகம், பிரம்மலோகம் எல்லா இடங்களுக்கும் சென்று தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் எங்களால் உன்னை காப்பாற்ற முடியாது என்று 30 தெய்வங்களும் கூறியாகிவிட்டனர். கடைசியில் துர்வாசகர் வைகுண்டத்திற்கு விஷ்ணுவை சரணடைந்தார். பகவானே, என்னை காப்பாற்றுங்கள், சுதர்சன சக்கரம் என்னை கொல்ல வருகிறது என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். முனிவரை, அம்பரீஷனை காப்பதற்காக தோன்றிய இந்த சக்கரத்திடமிருந்து உம்மை மீட்க என்னாலும் முடியாது. நான் பக்தர்களுக்கு மட்டுமே அடிமை என்று கிருஷ்ண பகவான் வழக்கம் போல கூறிவிட்டார். நானும் பக்தன் தானே சுவாமி, எனக்கும் அம்பரீஷனுக்கும் இடையில் தாங்கள் இப்படி வித்தியாசம் காட்டலாமா என்று துர்வாசகர் வருந்தி கேட்டுக்கொண்டார். ஏன்னால் அவர் பெரிய தபசி. என்னுடைய தயை உங்கள் இருவருக்குமே உண்டு. ஆனால் நான் இப்பொழுது அம்பரீஷனை மட்டும்தான் காப்பாற்றுவேன். ஏனென்றால் ஒரு பக்தன் தன் மனைவி, மக்கள், சுற்றத்தார், சொத்து எல்லாவற்றையும் துறந்துவிட்டு என்னையே சரண் என்று அடையும் பொழுது நான் அவனை எப்படி கைவிட முடியும்? அவன் என்னை விட உயர்ந்தவன், என் மனைவி லக்ஷ்மியை காட்டிலும் கூட உயர்ந்தவன் என்று கிருஷ்ண பகவான் கூறினார். பின்பு என்னதான் வழி பிரபு என்று வேண்டிக் கொண்டார். அம்பரீஷனையே சரணடைவது ஒன்றுதான் இந்த ஆபத்திலிருந்து நீ விடுபட ஒரே வழி. சுதர்சனம் அதன்பின் உன்னை துரத்தவே துரத்தாது, அவனை சரணடைந்து விட்டால் உன்னை துரத்தாது என்று கூறினார். உடனே அம்பரீஷரிடம் ஓடி வந்த துர்வாசகர், அம்பரீஷா, பகவானே கதியென்று இருக்கும் உன் மீது அந்த பகவான் கொண்டுள்ள கிருபையைத்தான் எவ்வளவு மகத்தானது தெரியுமா? அதை நேரடியாக கண்டேன்.
என் மீது கூட அவருக்கு அவ்வளவு கிருபை இல்லையே. உன் பெருமை அவ்வளவு பெருமை, அதை இப்பொழுது தான் உணர்ந்தேன். என்னை மன்னித்துவிடு என்று கூறி சரணடைந்தார். அவர், ஐயனே, தாங்கள் பெரிய தவசி, என்னை மன்னியுங்கள் என்று அவர் கூறினார். தங்களுக்கு நான் செய்த இந்த சிறு அபவாதத்தை பொறுத்தரல வேண்டும் என்று அவரும் மன்னிப்பு கேட்டார். பெரியவர்கள் என்றாலே இப்படித்தான். அடக்கமும் பண்பும் அம்பரீஷருக்கு அதிகமாக இருந்ததனால் அவரும் துர்வாச மகரிஷியின் பெருமை அறிந்து அவரையும் வணங்கி தன்னையும் மன்னித்து விடுமாறு வேண்டிக் கொண்டார். உடனே சுதர்சன சக்கரமும் துரத்துவதை நிறுத்திவிட்டு மறைந்தது. பகவானுடைய கிருபையை பார்த்தீர்களா? தன்னையே சரண் என்று அடையும் பக்தர்களை என்றுமே அவன் கைவிட மாட்டான். அதுவும் கண்ணனா கைவிடுவான்? ஓடி வந்து விட மாட்டானா?